இப்போ எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே முருகையா, எண்ணத்தில் ஆடவில்லையேங்கிற ஒரு பாடல் இருக்கு. பழைய பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். நமக்கு எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் எத்தனை கோவிலுக்கு நாம போனாலுமே நம்ம வாயிலிருந்து வர்ற முதல் வார்த்தை என்னை முருகா, என்னை காப்பாத்துப்பா முருகா அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்லுவோம். ஒரு தும்மல் வரும்போது பாருங்க, ஒரு இருமல் வரும்போது பாருங்க, முருகாங்கிற வார்த்தையை சொல்லிட்டு தான் முடிப்போம். நம்ம வாழ்க்கையிலே நம்ம மனசுக்குள்ளே ஒன்றி போய்விட்ட வார்த்தை முருகா. முருகாங்கிற நாமத்தை நீங்க சொல்லும் பொழுது அனைத்து கடவுள்களையும் கும்பிட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதில் முருகனை இறுக்க பிடிச்சிக்கோங்க. நீங்க முருகனை நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையை பிரம்மாண்டமான வெற்றியை கொண்டு போய் உட்கார வச்சிருவார் முருகப்பெருமான். வெற்றியை கொடுத்துருவார் உங்களுக்கு. ஆனால் முருகனை நம்புங்க. அம்மாட்ட அடம்பிடிச்சு கேட்பீங்கல்ல, அப்பாட்ட அடம்பிடிச்சு கேட்பீங்கல்ல, வீட்டில் அழுது கேட்பீங்கல்ல, அது மாதிரி முருகன்ட்ட அடம்பிடிச்சு கேளுங்க. உங்க அம்மா மாதிரி நினைங்க அவரை, உங்க அப்பா மாதிரி நினைங்க முருகப்பெருமான. அழுது அடம்பிடிங்க. எனக்கு குழந்தை வரம் கொடுத்தே ஆகணும் முருகா, நீ இருக்கும்போது நான் எதுக்கு கவலைப்படணும்னு சொல்லி கண்ணீர் மழுக முன்னாடி நெல்லுங்க. இறுக்கி பிடிச்சிக்கோங்க, அடம் பிடிங்க. கண்டிப்பா உங்களுக்கு முருகப்பெருமான் குழந்தைய கொடுப்பாரு. அவரே குழந்தைய உங்க கருவுல பிறப்பாரு. இது சத்தியபூர்வமான உண்மை. அதனால முருகப்பெருமான விட்டுறாதீங்க. நீதான்ப்பா எனக்கு எல்லாம், என்னை படைச்சதே நீதானப்பா, என் வாழ்க்கையே நீதான் சொல்லி ஒப்படைச்சிருங்க. அவர் பார்த்துக்குவார் எல்லாமே. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன்.